வெற்றி நமது இலக்கு சேனல்லேருந்து பேசுகிறோம். இப்போ ஐஎன்எம்லேருந்து முக்கியமான கேள்விங்களா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிலேயர் அச்சுறுத்தல் காரணமாக பாரதி டேஷ் என்னும் இடத்திற்கு இடம்பெயர்ந்தார். எங்கன்னா பாண்டிச்சேரி. ஏன்னா பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சுக்காரர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுனால அங்கே போய் இடம்பெயர்ந்தார். நெக்ஸ்ட்டு வந்து இந்திய தேசிய இராணுவத்தின் மீது விசாரணை நடைபெற்ற இடம் வந்து செங்கோட்டை, அதாவது ரெட் ஃபோர்ட்டுன்னு சொல்லுவாங்க அங்கே. நெக்ஸ்ட்டு வந்து அமர் சோனார் பங்களா என்ற வங்காள தேசிய கீதத்தை எழுதியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். நம்மளோட தேசிய கீதத்தையும் எழுதியவர் வந்து இவர் தான். தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, காமராசரின் அரசியல் குரு வந்து சத்தியமூர்த்தி. அதுக்கடுத்த கேள்வி, மகாத்மா காந்தியின் அரசியல் குரு வந்து கோபாலகிருஷ்ணன் கோகலே. இப்போ பாருங்கள், அரசியல் குரு கேள்வி வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து வந்திருக்கு. அரசியல் குருவில் நல்லா படித்து வச்சுங்க. அடுத்த கேள்வி, சிவசுப்பிரமணியன் 1799 செப்டம்பர் 13ஆம் நாள் தூக்கிலிடப்பட்ட இடம் வந்து நாகாலாபுரம். அப்போ தூக்கிலிடப்பட்ட இடமும் தொடர்ந்து கேட்டுனே இருக்கிறாங்க. நம்ம பார்க்க வேண்டியது யாராருதுன்னா கட்டபொம்மன் பார்த்துங்க, சிவசுப்பிரமணியன் பார்த்துங்க, அவருடைய தம்பிகளான ஊமையா சவத்தையா தூக்கிலிடப்பட்ட தினம் எப்பொழுதுன்னு பார்த்துங்க. மருது சகோதரர்கள் வந்து எப்போது அக்டோபர் 24 1801 தான் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. அப்புறமா வந்து தீரன் சின்னமலை வந்து ஜூலை 31 1805 தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துங்க. அவங்க தூக்கிலிடப்பட்ட இடங்கள் என்னென்னவும் தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் கண்டிப்பாக வரும். அடுத்த கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் பூர்ண சுதந்திர நாளாக கொண்டாடிய நாள் வந்து ஜனவரி 26 1930. இந்த நாளை கொண்டாடுற வகையில் தான் நம்ம வந்து குடியரசு தினம் வந்து ஜனவரி 26 1950 வந்து கொண்டாடுறோம். சரிங்களா? அரசியலமைப்பு தினம் எப்பொழுது என்று கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து இரட்டைமலை சீனிவாசனை பற்றி பார்க்க போகிறோம். 1893 ஆதி திராவிடர் மகாஜன சபை என்ற அமைப்பை உருவாக்கியவர் தான் இரட்டைமலை சீனிவாசன். இவர் வந்து லண்டனில் நடைபெற்ற முதல் மற்றும் இரண்டாவது வட்டமேசை மாநாடுகளில் கலந்து கொண்டிருப்பார். வட்டமேசை மாநாடுகள்லாம் எப்போ நடந்திருக்கோன்னா முதலாவது வட்டமேசை மாநாடு 1930, இரண்டாவது வந்து 31, மூன்றாவது வந்து 1932 நடந்திருக்கும். சரிங்களா? இது அடுத்தது அதில் வந்து மூணாவது ஆப்ஷனை பாருங்கள். சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரையில் எழுதியவர் வந்து இதுதான் தவறானது தானே கேட்டுக்கிறாங்க. அப்போ இது மூன்றாவது மட்டும் தவறு. சித்திரபுத்திரன் என்ற பெயரில் புனைப்பெயர் யாருக்குன்னா பெரியாருக்கு வரும். நாலாவது ஆப்ஷன் பாருங்கள். 1932 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களில் ஒருவர் தான் யாருன்னா இரட்டைமலை சீனிவாசன். இன்னொருத்தர் யாருன்னா அம்பேத்கரும் கையெழுத்திட்டு இருப்பார். பூனா ஒப்பந்தம் யாராருக்கும் இடையே நடந்திருக்கும்னா அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையே 1932 செப்டம்பர் 24 அப்போ நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 1940 பம்பாய் திட்டத்தை வழங்கியவர் வந்து பம்பாய் திட்டம்னா 1940 8 முன்னணி தொழிலதிபர்கள் தான். அடுத்த இயக்கங்கள்லாம் பார்க்க போகிறோம். இயக்கங்களும் சீர்திருத்தவாதிகளையும் பார்க்க போகிறோம். பிரம்ம சமாஜம்னா ராஜாராம் மோகன் ராய். ஆப்ஷன் வந்து 4 வரும். நெக்ஸ்ட்டு வந்து SNDPனா ஸ்ரீ நாராயண குரு. நீதி கட்சி நடேசன். சுயமரியாதை இயக்கம் வந்து ஈவேரா. சுயமரியாதை இயக்கத்தை எப்போ தொடங்கியிருப்பார்னா ஈவேரா 1925 தொடங்கியிருப்பார். அதுக்கப்புறம் ரிவல்டு என்ற இது வந்து 1928. அது வந்து ஆங்கில இதழ். சரிங்களா? அடுத்தது 1933 தான் என்ன பண்ணியிருப்பார். 33 என்ன நடந்திருக்கும்? 34 வந்து புரட்சி, 35 விடுதலை, 33 வந்து என்ன நடந்திருக்குன்றதை கமெண்ட் பண்ணு. தேங்க்யூ கைஸ். இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் தான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.